ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீரக சம்பா ரைஸில் பண்ணுற சிக்கன் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். இன்றைக்கி சிக்கன் நல்லா கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். சிக்கன் நம்ம இப்போ ஊற வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குவோம். எதுக்கு தயிர் சேர்க்குறோன்னா அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சீக்கிரம் நல்லா குக் ஆகிடும், வெந்துடும். அதனால நம்ம சிக்கனில் நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சிக்கனை ஃபுல்லாக நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபுல்லாக மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். சிக்கனு ஊற வச்சுட்டு நம்ம பிரியாணி செஞ்சால் நல்லாயிருக்கும். சிக்கன் நல்லா வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு 1/2 hour கிட்ட ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே பிரியாணி தேவையான மசாலா பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். பிரியாணி தேவையான எல்லா மசாலா பொருளும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அதை 2 மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அந்த பேஸ்ட் வச்சு நம்ம பிரியாணி இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம மிக்சி ஜாடியில் போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதையும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரைஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 கிளாஸ் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்துருக்கேன். சீரக சம்பா ரைஸு. இதை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நல்லா ரைஸை நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு நல்லா ஊறட்டும். எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை ஊற வச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு தாளிச்சிக்கலாம். நான் நறுக்கி வச்சுக்க ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நான் அந்த ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை நம்ம அதில் போட்டு அதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் இருக்கும், வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட் இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நல்லா வதக்கி விட்டுருவோம். எண்ணெய் நல்லா மேலே மிதங்கிட்டு வருதுன்னு பாருங்கள். அது 3 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளி நம்ம சேர்த்துக்கணும் பிரியாணிக்கு. தக்காளி சேர்த்தாச்சு. நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க மசாலா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா, கரம் மசாலா, தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம். எல்லாத்துலையும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து நறுக்கி வச்சுருக்க புதினாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக நல்லா மசாலாலாம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வதங்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கணும். நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் நல்லா ஊறி இருக்கும்ல, அந்த சிக்கன் நம்ம இப்போ சேர்த்துக்கணும். அதை நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மசாலாலாம் நல்லா உள்ளேருந்து நல்லா ஊறுற வரைக்கும் நல்லா ஃபுல்லாக நம்ம அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டியை வச்சு. அப்போ தான் நல்லா மசாலாலாம் சிக்கன்லேயே நல்லா ஊறும். அதனால் நல்லாத்தையும் கிண்டிக்கலாம் நல்லா ஃபுல்லாக. நம்ம எடுத்து வச்சுக்க அந்த லெமனை கொஞ்சம் அப்படியே நல்லா புழிஞ்சு விட்டுக்கோ. ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கிட்டோம் நம்ம இன்றைக்கி, போதும் நமக்கு. நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். மறுபடியும் நல்லா சிக்கனை நல்லா கலரி விட்டுக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் சிக்கனும். அதனால் கொஞ்சம் 2 நிமிஷம் கிட்ட நல்லா வேகட்டும். அப்புறம் நம்ம தண்ணியை சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் பிரியாணிக்கு 3 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். ஒரு 5 கிளாஸ் அளவு நம்ம தண்ணி இன்றைக்கி எடுத்துக்குவோம். ஃபுல்லாக ஈக்குவலைஸாக தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம எப்போவுமே. அப்படி ஊற்றினா சாப்பாடு நல்லா குழஞ்சிரும். நம்ம எடுக்கிற அளவுக்கு ரைஸுக்கு 1 டம்ளர் எப்போவுமே நம்ம கம்மியாக தான் ஊற்றணும். அப்படி அதிகமாக ஊற்றினா பிரியாணி நல்லா வராது.
குழஞ்சி போயிடும். அதனால நம்ம கம்மியாக ஊற்றினா கரெக்டாக இருக்கும் நம்ம பிரியாணியோட ரேஷியோ அளவு. அதனால் நம்ம இதே மாதிரி நம்ம ஊற்றிக்குவோம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஒரு 2 கல் அப்படியே அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கம்மியாக போட்டால் அந்த உப்பு அந்த காரம்லாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரியே இருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம பிரியாணி பண்ணும்போது கொஞ்சம் உப்பு எக்ஸஸாக இருந்தால் ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். மூடியை போட்டு கொஞ்சம் வேக வைப்போம் நம்ம சிக்கனை. விசில் போடக்கூடாது, வெறும் நம்ம மூடியை மட்டும் தான் போட்டு மூடி வைக்கிறோம் வேகிறதுக்காக. வெந்துருச்சா என்னன்னு பார்ப்போம். மூடியை திறந்துட்டு இப்போ அங்கே நல்லா கொதிக்குது பிரியாணியோட குழம்பு. நல்லா சிக்கன் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்திருக்குது. ஸோ ஆனால் ரைஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த டைமில். நம்ம எடுத்து ஊற வச்சுருக்க அந்த ரைஸ் எடுத்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ரைஸ் மட்டும் தான் போடணும், தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி ஊற்றிருக்கோம். ஆனால் ரைஸை மட்டும் நம்ம அள்ளி போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லா ரைஸையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பிரியாணி அரிசியை நல்லா கிண்டி விட்டுக்கலாம், நல்லா கலரி விட்டுக்கலாம். அரிசியெல்லாம் ஒன்றோட ஒன்று கீழே ஒட்டாமல் இருக்கும். குக்கரை மூடிக்கலாம். நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ரைஸ் நல்லா வேகணும், அதனால் குக்கரை நல்லா மூடி வச்சுக்கணும். விசில் போடக்கூடாது, ஆனால் குக்கர் மூடிக்கணும். ரைஸ் வெந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் பாருங்கள் நல்லா தண்ணி ரைஸு நல்லா மிக்சட் ஆகிடுச்சு. தண்ணி அந்த அளவுக்கு இல்லை. இப்போ தம்மு போட வேண்டிய கரெக்டான டைம் இது தான். இப்போ தம்மு போட்டுக்கணும். இது பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் உருக்கின நெய் தான் நான் சேர்த்துக்குவேன் மேக்ஸிமம். நெய் சேர்த்துருக்கோம், அதனால் லைட்டாக நம்ம கலரி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரே இடத்துல நெய் இருக்கும், அதனால் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம கரண்டி வச்சு கிண்டி விட்றோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினா அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம பிரியாணி தம் போடும்போது வாழை இலையை உள்ளே வச்சு தம் போட போகிறோம். ஏன் அப்படின்னா அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த பிரியாணியில் இறங்கும், அது ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வாழை இலையை உள்ளே வச்சு நல்லா குக்கரை நல்லா மேலே மூடிட்டு தம் போட்டுக்கலாம். ஸ்டவ்லேருந்து ரைஸை நம்ம கீழே இறக்கிடுவோம். நம்ம தம் போட தோசைக்கல் ஒன்று வச்சுக்குவோம். வேஸ்ட்டான தோசைக்கல் தான் இன்றைக்கி நம்ம தம் போட போகிறோம். ஏன்னா அந்த தோசைக்கல் தம்மு போடுறதுக்குனே வச்சுக்கலாம், அதனால தோசைக்கல் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தம் போடுறதுக்கு நம்ம பிரியாணி வச்சாச்சு, கீழே தோசைக்கல் வச்சாச்சு. மேலே வெயிட்டுக்கு நம்ம பூண்டு நசுக்குவோம்ல, அந்த கல்லை மேலே வெயிட்டுக்கு மேலே வச்சுக்கலாம். இந்த வெயிட்டுக்கு மேலே கல் வைக்கிறதுனால ஒன்றும் ஆகாது, வெயிட்டுக்காக மட்டும்தான் வைக்கிறோம். வெயிட்டு கல் தான் வைக்கணும் கிடையாது, வேறு தண்ணி கூட நம்ம எடுத்து மேலே வச்சுக்கலாம். குக்கர் மேலே தட்டு வச்சு கூட. நான் இன்றைக்கி மேலே கல் தான் வச்சுருக்கேன். நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் தம் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நம்ம அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகணும். ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம தம் போடணும். 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, பிரியாணி நல்லா வந்திருக்கான்னு. அந்த இலை நல்லா வேறு ஒரு கலரில் மாறிடுச்சு பாருங்கள். பிரியாணியை நல்லா கரண்டி வச்சு லைட்டாக கிண்டி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. என்னோடய ஸ்டைலில் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.